பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். அலங்கரிக்கிற தேவன், தாழ்வில நம்மை நினைக்கிற தேவன். ஏன்னா அவர் வந்ததே தாழ்மையுள்ளவராக தான் வந்தார். ஐயா, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரேன்னு பாடுறோம். இந்த உலகத்தில் ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் தலை சாய்க்க இடமில்லை, தாகத்தை தீர்ப்பதற்கு பானம் இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருவர் இல்லை. அவர் தொங்கினார் சிலுவையிலே. அந்த தேவன் இந்த நாட்களிலே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பவனியாய் வந்தார். ஏன்னா நாமளும் வருஷந்தோறும் அந்த பவனியை நினைவு கூறுகிறோம். எல்லாரும் அந்த காரியத்தை நினைவில் வச்சுக்கிட்டு உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் சரியாக எடுப்பீங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அதுக்காவது நீங்கள் உங்கள் வேதத்தை திறந்து எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தெருவில் கிடந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பவனி வர வைத்தார். அரண்மனை முற்றத்தில் கிடந்தவனை எவன் அவனுக்கு விரோதமாக நின்றானோ அங்கே அனுகூலமான வழியை திறந்தார். 1 கொரிந்தியர் 16:9 படி, இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அங்கே அநேகர் இல்லை, ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவன்தான் அப்படி விரோதம் செய்கிற இடத்துலையே கர்த்தர் அனுகூலமான வழியை திறந்தார். உங்கள் வேதாகமத்தை எடுத்து 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் என்னை மறவா ஏசனாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசனாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, வல்லக்கரத்தானே பாதுகாப்பே, எல்தானே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வல்லக்கரத்தானே பாதுகாப்பே, எல்தானே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்திருந்தார், பாசமில் மேல் நீர் வைத்திருந்தார், அதிக எவருமில்லை என்னை. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைத்ததற்காய் ஏததாதி ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைத்ததற்காய் ஏததாதி ஸ்தோத்திரம். பாதைக்கு நல்ல தீபம் இதே, ஆபத்திலே அரும் துணையே. பாதைக்கு நல்ல
இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது உழைத்ததாதே ஸ்தோத்திரம். உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றுதானே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் உதவிடுமே அருந்திடுமே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவான் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். இன்னும் ஒரு பவனியை பார்க்க போறோம். எனக்கு அன்பானவர்களே, எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் பலமுறை படிச்சிருக்கீங்க. ஏன்னா ஆமான் என்கிற ஒரு மனிதன், அமலேக்கியன், அவனை ராஜா என்ன பண்ணியிருந்தார், எல்லாருடைய ஆசனத்துக்கு மேலாக அவனை உயர்த்தி வச்சிருந்தான். அவன் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு என்ன செய்யணும், அவனை நமஸ்காரம் பண்ணணும். அப்படி செய்யணும் ராஜா சொல்லியிருந்தான். ஆனால் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் மொர்தெக்காய், எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பன். அவன் என்ன பண்ணுவான், மனுஷனை என்ன செய்ய மாட்டான், வணங்கவே மாட்டான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. என்னை ஆமாம், மனுஷனை வணங்கக்கூடாது. யோவான் காலில் விழுந்தவோட அவன் சொன்னான், நானும் மனுஷன்தான்ப்பா. யோவான் போய் அப்படி பயந்து அப்படி காலில் விழுது. அப்போ சொன்னான், எழுந்திருப்பா தூதன் சொன்னான், நானும் மனுஷன்தான். அநேக நேரங்களில் மனிதர்கள் காலில் போய் விழுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஆமான் தன்னை எல்லாரும் நமஸ்கரிக்கணும், எல்லாரும் கனப்படுத்தணும். ஆனால் கனப்படுத்தினாலும் முந்திக்கணும். அதுக்காக தானாக போய் கனப்படுத்து, என்னை கனப்படுத்துன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்கக்கூடாது. கனம்ங்கிறது கர்த்தர் நம்ம கொடுக்கணும். அதுதான், என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணு, அவர் கனப்படுத்துவார், மறந்துடக்கூடாது. இந்த ஆமான் தானாக கனத்தை தேடிக்கிட்டவன். ராஜாட்ட கேட்டு எப்படியாவது இந்த மொர்தெக்காய் அவன் குலத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு கர்த்தர் நினச்சிட்டார். அப்படின்னு சொல்ல முடியாது, ஆமான்னு நினச்சிக்கிட்டான். ராஜா கையில் அந்த மோதிரத்தை கலட்டி கொடுக்கறதுக்கு தக்க குடிக்கிறதுக்கு உட்காந்தா சூசா நேரமே கலங்கியது. அப்படி இவன் போய் என்ன பண்ணிட்டான், உட்காந்து அவர் கையிலேருந்து மோதிரத்தை வாங்கி ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பிட்டான். அனுப்புனதுனால எல்லா நாடுகளுக்கும் இந்த சட்டம் பரவி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மொர்தெக்காய் போய் அலறிக்கிட்டு போனான். எஸ்தர் சொன்னால், நாங்கள் ஜெபிக்க போகிறோம், ஜெபிச்சுட்டு ராஜாட்ட போகிறோம், ராஜாவுடைய கண்களை தயவடைக்கான்னு பார்ப்போம். இவளும் போய் ஜெபிக்க காத்திருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். இந்த ஆமான் என்ன பண்ணா, ராஜாட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு இந்த யூத குலத்தை அழிக்கணும்னு நினைத்தது மட்டும் இல்லை, முதல்ல இந்த மொர்தெக்காய் என்ன செய்யணும், எல்லாரும் கண்ணுக்கு நேரம் தூக்கில் ஓடணும்யா. இதுதான் அவனுடைய எண்ணம். இவனை தூக்கில் ஓடணும். ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மொர்தெக்காய் மட்டும் ஒழிஞ்ச மாட்டான். அவன் குடும்பத்தில் சொல்கிறாங்க, நீ இவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போகிறது அது நிச்சயம். ஏன்னா அவனை இப்படி வளர விட்டுருக்க, அவனுக்கு ஒரு வழி பண்ணாமல் நீ இவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம். உடனே இவர் ஒரு திட்டம் போட்டு ஒரு தூக்கு மரத்தையே செஞ்சிட்டார். நம்ம நாட்டில் பாடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசனுக்கு கூட புளிய மரம் தான் கிடச்சி. ஆனால் தெய்வ பயத்தோடு இருந்த மொர்தெக்காய்க்கு ஆமான் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய தூக்கு மரத்தை, ஒரு குறிப்பிட்ட 60 முழம் உயரத்தில் தூக்கு மரத்தையும் செஞ்சாச்சு. செஞ்சு வீட்டை வச்சுட்டு போய் ராஜாட்ட அனுமதி வாங்க போகிறான்.
இவனை தூக்கில் ஓட்டி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திடணும். அங்கே போனால் ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. நாளாகம புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தார். நாளாகமங்கிறது டைரி. அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது மொர்தெக்காயை பற்றி அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை வருது. வேதம் சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமாம், நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். என கண்வாளர்களே, இந்த ஏற்ற சமயத்தில் ஆண்டவருக்கு பேச வைக்கிறார். ராஜா மேலே கைவோட வந்த பித்தானா தேரேஸ் 2 பேர் வறுமை வச்சு அவரை கொலை செய்ய வரும்போது மொர்தெக்காய் காத்தான் என்று எழுதியிருந்துச்சு. ராஜா கேட்டார், இவ்வளோ செஞ்சவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டுச்சா? ஒன்றுமே செய்யப்படல. அப்படியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தன் நிற்கிறான். வெளியே நிற்கிறது யார் அப்படின்னார். அவன் சொன்ன, ஆமாம் நிற்கிறார், உள்ளே வர சொல்லு. அவன் உள்ளே வந்தோடனே அவன்கிட்ட சாதாரணமாக தான் கேட்டார். என்ன கேட்டார்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்? நான் ஒருத்தரை கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு என்னென்ன செஞ்சார் சரியாக இருக்கும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னார். உடனே இவருக்கு என்ன வந்து தெரியுமா? ராஜா என்ன தவிர யாரை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். எனக்கு தானே அப்படின்ட்டு இவர் உடனே சொன்னார். ஏசு ராஜாவுக்கே கழுத கிடந்துச்சு. இவர் சொன்னார், வாசிங்க பாப்பா, ராஜாவுடைய குதிரை. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று சொல்லி மனதிலே நினைத்து கழுத கனவு ஒண்டுச்சான். எப்படி கனவு ஒண்டுச்சான்? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு எல்லாம் போட்டு கொலன்னு தவிடு தண்ணி குடிக்கிற மாதிரி தூக்கி முடிச்சு பார்த்தா சாக்கடை கிட்ட கிடந்துச்சான். ஆமான் கனவு அப்படி தான் இருந்துச்சு. என்ன என்று யாரை ராஜா கனமனை விரும்பாரு? நான் தானே பெரிய ஆள். எனக்கு அன்பானவளே, நமக்குள்ள அந்த மேட்டிமை தான் ஆகாது. அண்ணாள் ஏற்கனவே சொல்லி பாடிட்டு போனான், மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள். இவன் பேசிட்டான். என்ன என்று யாரை கனம் பண்ண விரும்பார்? என்னத்தான். அதனால் சொல்கிறோம், நல்லா சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும். அப்பா பாருங்க, உலகத்தில் வந்த ராஜா, உலகத்தையே ரட்சிக்க வந்த ராஜாவுக்கு கிடைச்ச என்னது? கழுதை. ஆனா இவருக்கு என்ன கேட்குது? ராஜா உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரம். அது மட்டும் இல்ல, ராஜா ஏறுகிற குதிரை. அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். நீ தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்து ராஜமுடியுமாயிருக்கிறாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு கர்வாலை சொன்னா ராஜா முடி கொண்டு வரப்படும், அவருடைய கிரீடத்தையும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இவன் வாயே இவனுக்கு தீர்ப்பிடுது பாருங்க. பிரதான பிரபுக்கள் யாரு முக்கியமானவங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? ஒப்புவிக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய். நல்லா கவனிங்க. ஆமா எதிர்பார்த்தது என்னது? என்னைய தவிர யார கனமன விரும்பாரு. இப்ப ஆமான்னு சொல்ல, சீக்கிரமா போ, நீ சொன்னபடி நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற. இப்ப அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ராஜ அரண்மனையில உட்கார்ந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி தவறாம. இப்ப வாட்ச்மேன் ஆக்கி விட்டாரு. இவர் நினைச்சாரு அலங்காரமா போவேன்னு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே மாத்திட்டார். ஏசாயா 55:8 படி, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல.
அவருடைய நினைவு உயர்ந்தது. ஸ்தோத்திரம். இவன் நினைச்சா நாம ஏறி போவேன் குதிரையில், எனக்கு முன்னாடி 10 பேர் சொல்லிட்டு போவான், தண்டனிட்டு பணியுங்கள், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி நடக்கும் சொல்லிக்கிட்டே போகணும். அதுக்கு 2 பேர் நான். இவர் பார்த்தாரு, எல்லாம் குறையப்படாது, நீயே போய் அதை மேம்பார். எப்படி அரண்மனை விட்டு வெளியே வந்திருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆமான் இந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மூஞ்சி செத்து போய் வெளியே வந்திருப்பான். ஒன்றும் குறைவில்லாமல் பார் என்று சொன்னார். வாசிங்க. உடனே அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் அலங்காரம் பண்ணணும். நம்மளை தான் பண்ணுவான்னு நினைச்சோம். இப்போ அலங்காரம் பண்ணுறதுக்கு போறார். இப்போதான் ஒரு பியூட்டி பார்லர் வச்ச மாதிரி இங்க வந்து அலங்காரம் பண்றதுக்கு வஸ்திரத்தையும் குதிரையும் ராஜமுடியும் எடுத்துட்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து மொர்தெகாயை அலங்கரித்தார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஐயா உன்னை அலங்கரிக்கும் தேவன். ஆமென். அவன் நம்ம அலங்கரிக்கிற தேவன். நம்ம தாழ்மையாக இருந்தா ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். மொர்தெகாய் அடங்கி அந்த அவன் தான். எஸ்தர் அதைத்தான் சொன்னான், நான் இதுவரைக்கும் ராஜா கூட பேசவே இல்லை, 30 நாள் ஆச்சு, யாராவது அனுமதி இல்லாட்டா போக முடியாது, நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் கர்த்தர் எஸ்தரின் உபவாச ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அப்படியே தாரியத்தை தலைகீழாய் மாற்றினார். அன்னைக்கு அந்த வசனத்தை பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் 12 என்ன பண்ணுச்சு? வாசிங்க. 9. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் அப்படியே தலைகீழ காரியம் மாறி போச்சு. ஏன்? தாழ்மையில் நினைக்கிறவர். எப்போல்லாம் நம்ம எவ்வளவு தாழ்மையில் நடந்துக்கிறோமோ அதற்கேற்ற பலன் உண்டு. இந்த ஆமான் தூக்கிட்டு போய் அலங்காரம் பண்ணுறார். அதையும் கொஞ்சம் வாசிக்க கொஞ்சம், ஏன்னா சில காரியங்களை நம்ம நினைச்சுக்கணும். அப்படி போகும்போது தான் மனைவி சொன்னான், மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். கூறுவித்தான் இல்ல, என்ன செஞ்சானா? கூறினான். எவன் நினைச்சானா அவனே கூவ வச்சாரு. கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆனா அவன் எங்க போனா திருப்பி எங்கதான் வருவான்? அந்த அரண்மனை வாசலுக்கு தான் வருவான். அங்கதான் வந்து நிற்பான். திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு, ஏன்னா வெட்கம் மூஞ்சிய மூடிக்கிட்டாரு, முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அங்க மனைவி சொல்லியிருப்பா, வாயா கேள்விப்பட்டேன், நடந்தெல்லாம் கேள்விப்பட்டேன், எவ்வளவு உயரத்துல இருந்த, ஒரு நிமிஷத்துல இப்படி அவன் நினைச்சு பார்க்கலையப்பா, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட வைக்கல. அவனும் சொல்லியிருப்பான், நானும் அதுக்கு தானே போனேன், உன் பேச்சை கேட்டு தாண்டி தூக்கு மரம் செஞ்சுட்டு போனேன். அங்கே போனால் அப்படியே காரணம். ராஜா கேட்டவொடனே நான் நினச்சேன், என்னத்தான் நினச்சேன், என்ன தவிர யாரை கண்ண பண்ணார்னு வச்சா, கடைசியில் அந்த மொர்தெகாய் என்ன ரகசியம் யாராவது சொல்லியிருப்பான், ஐயா ராஜாவை கொலை செய்ய வந்தபோது காப்பாற்றுனதுக்குயா. எனக்கு அன்பாருளே, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு
நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஐயா நன்றியால் துதிப்பாடு. ஏன்னா அலங்கரிக்கும் தேவன், தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். கழுத மேலே ஏறி வந்த ராஜா ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறார், குதிரையில் தூக்கி வச்சு. கழுத மேலே தேடி வந்த ராஜா ஒரு மனுஷனை சிறைச்சாலையிலிருந்து எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்துறாரு. அதே சமயத்தில் பெருமை இருந்தால் தாழ்த்துறக்கு ஒரே ஒரு மனுஷனை காமிச்சிட்டு போயிட்டுமா? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை பாருங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். ஒரு பூமியில வந்த ராஜா, அதுவும் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாத ராஜா, ராத்திரி படுத்தா தூங்கினா எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா தெரியாத ராஜா, அவர் சொன்னார், இது என் மகிமை, என் பிரதாபம், நான் கட்டிய மகாபாபிலோன். இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு தான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அது மட்டுமல்ல, மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். 7 காலங்கள் உன்மேல் கடந்து செல்லும் உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. உடனே அவன் என்ன ஆனா? அந்நேரமே இந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஏன்னா அந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. வானமும் பூமியும் மாறி நின்னும் வல்லவே வாக்குத்தான் மாறிடாரே. கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கைப்புடன் நாம் விழித்திருப்போம். வானமும் பூமியும் மாறலாம், அவருடைய வார்த்தை மட்டும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. தாழ்மை உள்ளவருக்கு கட்டாயம் கிருபை, ஆனா பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கவும் செய்வார். இந்த பூமியில அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கால்களை கழுவினார். ஆனா அதே சமயத்தில் சிலுவையில் தொங்கும் போது கூட மன்னிக்கும்படி வேண்டினார். ஆத்துமாக்களை கண்டு தாகம் கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்புவித்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு ராஜா ஆனால் ராஜாவா வந்தாலும் கழுத மேலே பவனி போனார். ஆனால் அவரை நம்புகிற யோசேப்பை ரதத்தில் ஏற்றினார். அவரையே நம்பியிருக்கிற மொர்தெக்காயை குதிரையின் மேல் ஏற்றினார். இன்னைக்கு நீங்களும் நான் அவரை நம்பியிருப்போம்னா அவர் மேன்மைப்படுத்துவது அதே நிச்சயம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? என்ன பிரதர், இந்த ஊழியத்துக்காக, ஏன்னா மதுரையிலையும் திருநெல்வேலியும் 2 கண்ணும் தெரியும் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க சபை. இந்த பார்வையற்ற மக்களை எப்படியாவது மீட்பை பெற வேண்டும், அதற்கு தான் இந்த சபை. எந்த மனுஷனை நம்பி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி. எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு வெளிநாட்டு பணத்தையும் நம்பி இல்லை. ஆண்டவரால் ஏவப்பட்டவங்க 100, 200 ஏதோ தன்னால் மனசில் ஏவப்பட்டபடி போடுற காணிக்கையில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 92 வந்த ஊழியத்துக்கு இன்றைக்கி எத்தனை வருஷம்? 32 வருஷம் தாண்டிடுச்சு. ஆண்டவர் நடத்துகிறார். நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். என்ன காரியம் இருக்குது பிரதர், எதுக்காக நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசையாக இருக்குது. எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்குது,
வாரந்தோறும் இந்த கண்ணீராங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேன் வாடகை தான் எடுக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை சொந்தம் ஒன்று வாங்கலாம்ல? ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி தான் இருக்கணும். வாடகை தான் எடுக்கிறோம். வர்றவங்களை யாரையும் சாப்பிடாம வச்சுக்கிறது கிடையாது. திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே எப்போ ஆள் இருப்பாங்க. இவர்களுக்கு கூட இன்னும் ஒரு அறை கட்டப்படாமல் இருக்குது நெருக்கத்தின் மத்தியில். அது மட்டும் இல்லை, எத்தனையோ காரியங்கள். வருஷத்துக்கு ஒரு பார்வையற்றோர் திருமணம் செய்து வைக்கிறது உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்காக உதவலாம், பார்வையற்றோர் கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஏன் இந்த பார்வையற்ற மக்கள் மரித்தா கூட சொந்தக்காரன் வர மாட்டான் அடக்கம் பண்ணுறதுக்கு, ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக எங்கிட்ட சொல்லலாம், 10லேருந்து 5 மணிக்குள்ளே. அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் தொடர்புகளை இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே உண்டு. இடத்துல கேட்டாலும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்த ராஜா நீதி செய்கிறவராய், ரட்சிக்கிறவராய், தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேலே வந்தாரே. ஆனால் அப்படி தேடி வந்த மனுஷனை அவர் உயர்த்திய விதம் அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது. இந்த தொலைக்காட்சி முன்னாடியும் ஒரு கழுதையை போல கட்டி கிடக்கிறனே, எந்திரிக்க முடியாம படுக்கையில் இருக்கிறனே, கர்த்தர் அவிழ்ப்பீராக, கட்டுக்களை அவிழ்ப்பீராக. ஒருவேளை செய்வினைகளினாலே, பில்லி சூனியங்களினாலே, மனிதனுடைய பொறாமையினாலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுக்களெல்லாம் மாறட்டும். வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், மனித கண்கள் பொறாமையினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன், நோக்கி கண்ணீர் வடிக்கிற, கதறிக்கொண்டிருக்கிற, தினந்தோறும் உண்மையை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுங்க. வரும் கல்வி ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான் விரும்புகிற கல்விகளில் இடம் கிடைக்க பொருளாதார தேவையை சந்திங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களை ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.